الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العلي العظيم. கண்ணிமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா எங்களை உலகத்துக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு படைத்திருக்கின்றான். நாங்கள் உலகத்துக்கு வந்தது தானாக அல்ல, நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டதும் வீணாகவும் அல்ல, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக எல்லாம் அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹு தாலா எங்களை படைச்ச நோக்கத்தை தெளிவாக சொல்லிட்டான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கல்ல. படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் வணங்குறதை. அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல கேட்குறான், அஃப ஹசிபித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம், நீங்கள் திரும்பி எங்கள்கிட்ட வரமாட்டீங்கண்டு? அப்போ நாங்கள் வீணாக படைக்கப்படவும் இல்லை, எல்லா இடத்துல போகாமல் இருக்க போகிறதும் இல்லை. அப்போ உயர்ந்த நோக்கத்துக்கான படைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன? அல்லாஹ் வணங்குறது. அப்போ அல்லாஹ் வணங்குறன்னு சொன்னால், இபாதத்துன்னு சொன்னால் வெறும் தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ் மட்டுமல்ல. எங்களுடைய 24 மணித்தியால வாழ்க்கையும் அல்லாஹுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் அமைஞ்சிட்டா அதுவும் இபாதத் தான். இதுக்கான தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற எங்களுடைய தொழில்கள், சம்பாத்தியம், வீடு கட்டுறது, உடுப்பு, உணவுடைய தேவை, இதெல்லாம் நோக்கம் அல்ல, இது தேவைகள். உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இந்த தேவைகள் மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்குது. பசி வரும், சாப்பிடணும், தாகம் வரும், தண்ணீர் குடிக்கணும், தூக்கம் வரும், தூங்கணும். இது மாதிரி 1க்கு 2க்கு போகிற தேவைகள் வரும், டாய்லெட்டுக்கு போக வேண்டிய தேவை வரும், போகணும். இது மனிதனுடைய தேவை. இது மாதிரி திருமணத்துடைய தேவை, ஆடை உடுக்கிற தேவை, பிரயாணத்துடைய தேவை, வாகனம் தேவை, இதெல்லாம் தேவைகள். இது வாழ்க்கையோட நோக்கமாக அல்லாஹ் ஆக்கல்ல. அல்லாஹ் நாடினால் மனிதன் சாப்பிடாமலே அவனை உலகத்தில் வாழ வைக்கவும் மேல் அல்லாஹு தஆலா அதையும் செஞ்சு காட்டினான். உஸைர் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தஆலா 100 வருஷங்கள் எல்லாம் தூங்க வச்சான். எந்த சாப்பாடும் இல்லை, எந்த தூக்கம் இல்லை, எந்த பானம் இல்லை, எதையும் குடிக்கவும் இல்லை, எதை சாப்பிடவும் இல்லை. 100 வருஷங்கள் தூங்கினாங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளை 309 வருடங்கள் அல்லாஹ் தூங்க செய்தான். தூங்கினாங்க. வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீன் வ தாத்தஷ் ஷிமால், அவங்கள அல்லாஹ்வுத்தாலா உடம்பை புரட்டி கொண்டிருந்தாங்க. அவங்க பிறண்டு கொண்டிருந்தாங்க, இடது பக்கம் வலது பக்கம், அப்படி உருண்டு பிறண்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எந்த சாப்பாடும் இல்லை, எந்த குடிப்பும் இல்லை. 309 வருடங்கள். அந்த 309 வருடங்கள் அதுவும் ஒரு ஹிக்மத்தோட அல்லாஹு தஆலா செஞ்சு காட்டினான். அதில் உண்டு, இப்போ அவங்க அந்த அஸ்ஹாபு கஹ்ஃப் வாழ்ந்த காலம் இருக்குது, தக்கியானூஸ் உடைய காலம். பெட்ரின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ரோமுடைய அரசனாக இருந்தான் தக்கியானூஸ். அந்த ஆட்சிக்குட்பட்ட இன்னொரு சிற்றரசன். சிற்றரசன் பெரிய அரசன், ஆனால் ரோமுக்கு முன்னாடி சிறிய அரசன். இப்போ தக்கியானூஸை மக்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க அரசனை. தக்கியானூஸும் மற்ற மக்களும் சேர்ந்து எட்ரின் பேரரசனை வணங்கி கொண்டிருந்தாங்க. சிலைகளை நிறைய முந்தி இந்த ஜூலியஸ் எத்தனை சிலைகள் இருந்துச்சு, அந்த சிலைகள் எல்லாம் வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த மார்க்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி
கிறிஸ்தவம் தான் மார்க்கமாக இருந்துச்சு. இஸ்லாம் தான் அது. அதில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம், இஞ்சியில் சொல்லப்பட்ட பிரகாரம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான் அவங்களை ஏற்றுக்கொள்ளாதனால கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த காலத்தில் அவங்க பைபிளில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, இஞ்சியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எந்த அந்தரங்கத்தை ஹக்கீக்கத்தை இரவுடைய இருள்ற சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களோ அதை கூட நீங்கள் பகலுடைய வெளிச்சத்தில் சொல்லுவீங்க. அப்படின்டா ஓரிரை வணக்கத்தை இரவில் கூட சொல்ல பயந்தாங்க. என்ன சொன்னால் தக்கியானுடைய ஆட்கள் கொண்டு போய் பிடிச்சி அடிப்பாங்க, சித்திரவதை செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு விடும்படி ஓர் இறைவனை வணங்குறதை விட்டு ஒதுங்கும்படி துன்புறுத்துவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஹக்கீக்கத் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இரவில் கூட அல்லாஹோ பேரை சொல்ல பயப்படுறீங்க, ஓரிரை கொள்கையை சொல்ல பயப்படுறீங்க, ஆனால் ஒரு நாள் வரும் அதை நீங்கள் பகலுடைய வெளிச்சத்தில் சொல்லுவீங்க. அதுண்டு. இப்போ இதை நடைமுறையில் நடத்தி காட்டணும். இப்போ எல்லாம் அவங்கள தூங்க வச்சு 300 வருஷத்துக்கு பின்னாடி, 300 வருஷம் சூரியனுடைய கணக்குப்படி, சூரிய வருஷம் சந்திர கணக்குப்படி 309 வருடங்கள் அவங்க தூங்கினாங்க. அவங்களுடைய கணிப்பீடு படி லபிஸ்னா யோமன் அவ் பாவயம், நீண்ட நேரம் தூங்கின மாதிரி தெரியுது, ஆனால் சூரியன் இந்த பக்கம் இருந்துச்சு, பிஞ்ச வந்திருக்குது. இப்போ நீண்ட நேரம் தூங்கின மாதிரி இருந்ததுனால சொன்னாங்க, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கின மாதிரி தெரியுதுண்டே, ஆனால் காலையில் தூங்க தொடங்கினது மாலையாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இல்லை சூரியன் இந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ இங்கே வந்திருக்கு, மாலை ஆகிட்டுது, அப்போ நாங்கள் அரை நாள் தூங்கியிருக்கிறோம். அப்போ இரவு ஃபுல்லாக அவங்க அங்கங்கே ஓடி ஏண்டா அவங்க எப்போ தக்கியானூஸுடைய சபையில் எட்ரின் வந்த நேரம், ரோமுடைய மன்னன், இப்போ அவங்களுக்கு சஜதா செய்யும்படி அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பிரகடனப்படுத்த சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு தக்கியானூஸ் நீங்கள் தான் எங்களோட கடவுள், நீங்கள் எங்களோட மற்ற கடவுளோட சேர்த்து உங்களையும் வணங்குறோம்னு எட்ரினுக்கு முன்னாடி சொல்லுவார். அதுக்கு பிறகு மற்றவங்களும் ஃபாதர்மாரும் முன்னுக்கு உங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம்டே. அதுக்கு பிறகுதான் இந்த முக்கியஸ்தர்கள், அந்த அரசனுடைய அட்வைசர்மார், இளவரசர்கள் மாதிரி ஆக்கள், அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, 6 பேர் மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க. அவங்க முன்னுக்காகி அதில் முதலாக மெக்ஸ்மில்லியனேர்ந்து அந்த தக்கியானூஸுடைய மருமகன், அவரை முன்னுக்காகி நீங்கள் சொல்லுங்கன்னா அவர் தான் சொன்னார், நான் இவருக்கு எதுக்கு தலை வணங்கணும், இவர் எங்களை மாதிரி ஒரு மனுஷன், ஒரு மனிதன், நான் வணங்குறது ஒரே அல்லாஹ்தான், அனைத்தையும் படைத்தவன், உங்களுடைய கடவுள் அவன் தான், இந்த சிலைகள் மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் கடவுள் அவன் தான், ஒரே அல்லாஹ் தான், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லைன்னு பகிரங்கமாக சொல்லுவார். இப்போ எல்லாரும் எதிர்ப்பாங்க. பிறகு இவருக்கு ஆதரவானவங்க யார் இருக்கிறாங்கன்னா மற்ற 2 பேர் முன்னுக்கு வருவாங்க, இன்னும் பிறகு இன்னும் 3 பேர் முன்னுக்கு வருவாங்க, 6 பேர். இப்போ அவங்களை கொண்டு போய் அடித்து சித்திரவதை செய்வாங்க. நீண்ட சம்பவம். இப்போ லேசாக குர்ஆனில் சைக்கினே செய்யப்பட்டிருக்கு. அந்த வாலிபர்கள் எழும்பி அரசனுக்கு முன்னாடி பேசினாங்க, வரபத்னா இது அல்லா குலூபிஹிம் இது காமு. எப்போ அவங்க எழும்பி பேசினாங்களோ அவங்களோட உள்ளத்தில் நாங்கள் உறுதிப்பாடு உண்டாக்கிட்டோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு குர்ஆனில் சொல்லப்படலை. அப்புறம் அவங்க ஒளிஞ்சு போய் அரசனுடைய மாளிகையிலிருந்து வெளியாகி சிறையில் போடப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு சிறை காவலர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு அவங்கள அவுத்துட்டார். நீண்ட சம்பவம். பிறகுதான் குகையில் போய் சேர்ந்தாங்க. அடுத்த நாள் இரவு ஃபுல்லாக அங்கே அலிங்கள் ஒளிஞ்சி ஓடி உயிரை பாதுகாத்து கொண்டு குகையில் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அதிகாலை நேரத்தில் குகைக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த டயர்டுனால தூங்கிட்டாங்க. 300 வருஷங்கள் சந்திர கணக்குப்படி 309 வருஷங்கள் தூங்கி எழும்புறாங்க. இப்போ பசி, சின்ன நேரம் தூங்கின மாதிரி தெரியுது. ஒரு நாள் அல்லது பாதி நாள் தூங்கினோன்னு சொன்னாங்க, பேசிக்கொண்டாங்க. 300 வருஷம் தூங்கின செய்தி ஒருத்தருக்குமே தெரியாது, அவங்கள 6 பேருக்கு. அதோட கூட ஆன்டோனியஸ் கூட போனார். இந்த ரக்கீம் என்ற ஊர் பக்கத்து ஊரில்
ஆர்டிடின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏற்கனவே மெக்சிமிலியனருக்கு அறிமுகமானவர். அவரோட கூட அவரும் சேர்ந்து கொண்டார். இப்போ 7 பேர். அதோட அவருடைய நாய் ஒன்று இருந்துச்சு, ரஹீம்னு சொல்லி, அது வேறொரு பேர். அதனுடைய அந்த நாய் அந்த நாய் அதுவும் கூட போச்சு. அது வாசலுக்கு உள்ளால, குகைக்கு உள்ளால வாசல்கிட்ட உட்காந்து வந்துச்சு. இவங்க 7 பேரும் முள்ளுக்கு தூங்கினாங்க. இப்போ யார் போகிறேன், சாப்பாடு வாங்கணும், பசி. அப்போ இவர் சொன்னார், அந்தனியாஸ், நான் பக்கத்து ஊருக்கார தானே, மலைக்கு கீழே உள்ள ஊர், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அப்போ அவர் அனுப்பினார். அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கணும், கவனமாக போங்க. இவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க, நேற்றிரவு நாங்கள் வந்து ஒழிச்சோம், இப்போ இன்றைக்கு அடுத்த நாள் ஆகியிருக்குது, இப்போ தக்கியானூஸுடைய படைகளை தேடிக்கொண்டிருக்கும், எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னை கொன்று போட்டுருவாங்க. அப்படி தான் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. இங்கே தக்கியானூஸ் செத்து, அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து அவனும் செத்து, பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்தாச்சு. 300 வருஷம் கடந்து போச்சு, இவங்களுக்கு தெரியாது. அப்போ வேறு சொன்னால், நீங்கள் போனேன்னு பார்த்துப்போங்க, வலியத்தலத்தஃப் வலா ஷேரன் நபிக்கும் அஹதா, யாரும் உங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது, யாரும் உங்களை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது. இவர் அந்த 7 பேர் ஒருத்தருண்டு. அது சொன்ன நான் போகிறேன்னு போனார். கீழே வந்து பார்த்தா நிறைய வித்தியாசங்கள். 300 வருஷமாச்சு, இவருக்கே தெரியா. இவர் ரக்கீம் என்ற ஊரை பார்க்குறாரு, இடிஞ்சு பாலடைஞ்சு போய் ஒரு நீண்ட காலமாக அங்கே மக்கள் வசித்த மாதிரி தெரியலை. ஏன்னா 300 வருஷமாச்சு. இவர் பார்க்குறாரு, நேற்று இருந்த ஒரு 2 காணுமே, என்ன அவனாச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. பயந்து ஓடி வந்திருந்து பேய் அடித்த மாதிரி இருக்குது இந்த ஊரை, நேற்று இந்த ஒரு 2 அழிக்கப்பட்டிருக்குன்னு பயந்து ஓடி மேலே வந்தார். வந்து சொன்னார், பயங்கரமான காட்சி நான் பார்த்தேன், எங்கள் ஊரை பார்த்து ஊரை காணும், ஊரெல்லாம் மலிஞ்சு, அது நீண்ட காலமாக மக்கள் வசித்த மாதிரி தெரியலேண்டு. அப்படி அவனுக்கு எந்த கனவு கண்டியா? இல்லை, எனக்கு கனவுல நான் கண்ணால் பார்த்து செய்தது. அப்போ மெக்சிமிலியனர் சொன்னால், சரி, தலைவராக இருந்தவர், அமீர் மாதிரி அவங்களுக்கு, சரி அப்போ நீரி நான் போகிறேன், சரி இங்கே இல்லாட்டி எங்களோட ஊருக்கு போவோம். ஃபில்டெல்ஃபியாண்டு ஊர் இங்கே வாழ்ந்த பகுதி, ஃபில்டெல்ஃபியா. அப்போ நான் அங்கே போய்ட்டு வாங்குறேன்னு போனார். இப்போ இந்த ஊரை வந்து பார்த்தா இவருக்கு ஆச்சரியம். இறங்கிட்டு வராரு. இறங்கிட்டு வந்தால் ஒரு பெரிய மரம் உண்டிக்கு, அதுக்கு பக்கத்தில் கபூர் ஒன்று இருக்குது. அது இவருடைய மனைவி ஹெலண்டு, மெக்சிமிலியனர் ஒய்ஃப். அவள் மௌத்தாகி, இவங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி மௌத்தாகி அவள் அடங்கப்பட்டுகிறான். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு நாளுடைய செய்தி அதை நினச்சி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் தூங்கின மரத்த நாள் வீட்டு வர மாதிரி. அவள் மனைவி வஃபாத்தாயினாப்பில் அவள் சொன்னால், இவங்களோட குகை வாசலையும் அடைச்சிட்டாங்க, கட்டி அந்த அரசனுடைய கட்டளைப்படி கல்லால் கட்டி அதை மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை சிலர் வாலிபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தவங்க, அவங்க வாசலை உடைச்சிட்டாங்க. ஆனால் யாரும் உள்ளுக்கு போகிறதுக்கு பயப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ குகை வாசலில் அவங்களோட பேர்கள் எழுதப்பட்டிருந்துச்சு, கல் ஒன்று பதிச்சிருந்தாங்க. இந்த இப்படியான 6 பேர் போய் அவங்களோட கூட ஒரு ஆட்டிடேன்னு போய் ஒளிஞ்சு கொண்டாரு. அவங்க நாங்கள் செத்துட்டாங்கன்னு சொல்லி மாதிரி ஒரு பலகையிலையும் எழுதி விட்டுட்டாங்க. இதையும் வந்து வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், இதுன்னு எங்களை பற்றி எழுதிக்கு, எங்களோட பேர் நம்ம எழுதிக்குது, என்ன இதுண்டு. இவங்களுக்கு தெரியாது 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து செய்துண்டு. அப்போ அவர் வந்து பார்த்தாரு, இந்த கபருக்கு மேலே எழுதிருந்துச்சு ஹெலன்ற பேர், அதை வாசிக்கல அவர். இப்படி பார்த்துட்டு, இது என்ன புதுசாக கபர் ஒண்டிக்குது, மரம் ஒண்டிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர ஒய்ஃப் தான், இவங்க மௌத்தானது பிறகு குகை மூடப்பட்டாச்சு, கணவன் மௌத்தாகிட்டார்னு அவன் நினச்சி கொண்டு இருந்தான். தூங்கி கொண்டிருக்கிறாங்க, செய்ததற்கும் தெரியாது. அப்போ சொன்னால், கணவனுடைய அந்த அவங்க அடங்கப்பட்டிரத்துக்கு கீழே என்னுடைய கபரும் இருக்கட்டும், அந்த மலை அடிவாரத்தில் அவள் அடங்கப்பட்டுட்டார். இது நடந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வாராரு, இப்படி போகிறார். இப்போ அந்த ஊரை பார்த்தா, அந்த ரக்கீம் என்ற ஊர் அப்படியே பாலடைஞ்சு போய் ஒன்றுமே இல்லாது. இவங்களுக்கு ஆச்சரியம். அப்படியே போகிறார். அப்படியே போய் இப்போ ஃபில்டெல்ஃபியாவுக்கு போகிறார். அங்கே இப்போ ஒளிஞ்சொழிஞ்சு போகிறார். இவர் தன்னை கொஞ்சம் மறைச்சிக்கொண்டு மூடிக்கொண்டு. இவருடைய உடுப்பு 300 வருஷத்துக்கு முன்னாலேருந்து உடுப்பு. மக்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவர் அந்த வேறு உலகத்துலேருந்து அந்த மாதிரி தெரியுதுண்டு. அப்படியே போகிறார். 300 வருஷம் சாதாரண மாற்றம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாருண்டா ஒரு வித்தியாசம் அமைப்பில் தான் இருப்பார். அப்போ அவர் போகிறாரு. எப்படி பார்த்தால் சிலையோட கண்டா சிலை ஒன்றும் இல்லை, ஷேச்சிக்குது, ஃபாதிரிமாரு போகிறவாறு தெரியுது. இவருக்கு ஆச்சரியம். கேட்குற இந்த ஊருடைய பேர் என்னண்டு? ஃபில்டெல்ஃபியாவா? இவர் நினைக்கிறார், நேற்று நாங்கள் வெளியாகினோம், நேற்று ஃபுல்லாக குஃபூர் இருந்த ஊர், சிலைகள் இருந்த ஊர், இன்றைக்கு எப்படி திடீர்னு மாறிச்சு. அப்போ போகிற இடத்துல ஒரு நாஸ்திகனொத்தன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், மறு வாழ்க்கை ஒன்று கிடையாது,
மௌத்தாகிட்டோம்னா மண்ணோட மண்ணாகிடுவோம், அதுக்கு பிறகு எழுப்பப்படுறது என்பது பொய், அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ ஒருத்தர் ஃபாதர் ஒன்று வர்றாரு. இப்போ அவர்கிட்ட சில கேள்வி கேட்டு அவரை மடக்கிறார். மௌத்துக்கு பிறகு உயிர்ப்பிச்சு யாரும் எழும்ப மாட்டாங்க, மரணிச்சேதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ அல்லாஹ் தஆலா இவங்களை எழுப்பி காட்டுறான் 300 வருஷத்துக்கு பின்னாடி. இவங்களை எப்படி நாங்கள் தூங்க வச்சு மையத்து மாறாக்கி திரும்ப எழுப்பினோமோ இந்த மாதிரி உங்களை எழுப்புவோம். எங்களுக்கு இது சிரமம் இல்லை. அது மக்களுக்கு ஒரு தெளிவுண்டாச்சு இந்த சம்பவத்தினால. ஹைர், இப்போ அதில் நிறைய சம்பவங்கள் அதில் நடந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துறேன்னு இப்போ நிறைய வெளிப்படுத்த முடியும். ஆனால் அல்லாஹு தாலா அப்படி செய்கிறதில்லை. ஒரு சில சம்பவங்கள் செஞ்சு காட்டணும். உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த உணவும் இல்லாமல் பானம் இல்லாமல் 100 வருஷம் தூங்க வச்சான். அஸ்ஹாபே கஹ்ஃப் 300 வருஷம் தூங்க வச்சான். 2 ஹக்கீக்கத்தில் நிறைய இன்னும் ஹக்கீக்கத்தில் வெளிப்படுத்தினான். அதில் ஒன்று அந்த இஞ்சிலில் சொல்லப்பட்ட வார்த்தையை உண்மைப்பிச்சு காட்டினான். எந்த ஹக்கீக்கத்தை நீங்கள் பகலுடைய வெளிச்சத்தில் இரவுடைய இருளில் சொல்ல பயப்படுறீங்களோ அதை பகலுடைய வெளிச்சத்தில் பகிரங்கமாக சொல்லுவீங்க. அவர் கண்ணால் பார்த்தாரு. எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் பேசப்பட்டுச்சு. வணக்க ஸ்தலங்களில், பொது இடங்களில் யாராவது அதுக்கு மாற்றமாக பேசினா அவங்கள பிடிச்சி இந்த சிறையில் கொண்டு வைத்து போட்டுருவாங்க. இந்த ஆச்சரியமான காட்சியில் அவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வழங்கல். அதுக்கு பிறகுதான் இவர் அந்த ரொட்டி வாங்க போய் காசை கொடுத்தால், இவங்க கொடுத்த காசு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ ரொட்டிக்காரன் பார்த்தான், இந்த காசு இது ஒரு புதையல் ஒன்று போல இருக்கு, இந்த காலத்தில் காசு இல்லை இது. அப்போ அவர் கேட்டார், இந்த காசு உனக்கு எங்கால? இது எந்த காசு? நான் வச்சுருந்தேன். இந்த காசு வந்துட்டு எப்படி வந்துச்சு? சொன்னாங்க, நான் வச்சுருந்த காசு. இவரே தெரியாது 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் தூங்கி நான் செய்தோன்னு தெரியாது. அவர் சொன்ன, எந்த காசு பொக்கெட்டில் இருந்ததுண்டு. பார்த்தா இவன் போய் ஏமாத்துறான். இவனுக்கு ஏதோ அப்போ இன்னத்திட்ட கொடுத்து பாசித்து பார்த்தால் அந்த நம்பர்கள் போட்டிருக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. தக்கியானுடைய காலத்துக்கு முன்னாடி உள்ளது காசு. அந்த காலத்தில் உள்ளது 300 வருஷத்துக்குள்ளார முன்னாடி இருந்த காசு விட்ட புதையல் ஒன்று கிடச்சிருக்கு. தக்கியானுடைய காலத்தில் புதையல் ஒன்று கிடச்சிருக்கு. இவன் பொய் சொல்லி மறைச்சி கொண்டிருக்கிறாண்டு அவரை பிடிச்சி கொண்டாங்க. அவர் சொன்னார், இதில் ஏண்ட காசு? மேக்சிமலினார், இது ஏண்ட காசு, இது களவாண்டல்ல, என்னுடைய காசு இல்லை. இது இப்போ இல்லை, 300 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லையே, நாங்கள் நேற்று தானே இங்கேருந்து ஓடினோம். நீங்கள் எந்த காலத்தை சொல்கிறீங்க? தக்கியானுடைய காலம், அது 300 வருஷத்துக்கு முன்னாடியே. இவர் குழம்பிட்டார், என்ன இது, நாங்கள் நேற்று தான் இரவு எங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடித்தாங்க, நாங்கள் எங்களை அவர் காப்பாற்றினார், இரவோடு ஓடினோம், அந்த ஊருக்கு போனோம், பிறகு குகையில் போய் ஒளிஞ்சோம். பெரிய சம்பவம் அவர் நிரூபிக்கப்பட்ட வாட்டி நாங்கள் நேச சொல்லிட்டு போகிறோம். அவரை பைத்தியம் ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த காதியாட்டை கூட்டிகிட்டு போனாங்க. அவர் பார்த்து சொன்னார், இவன் பொய்யன், இவன் ஏமாத்துறான், புதையல் ஒடிச்சு கொண்டு அதுக்கு ஒரு கதையை கட்டுகிறான். நாங்கள் 300 வருஷத்துக்கு நாங்கள் இரவு ஓடினோம், ஒளிஞ்சோம், தூங்கினோம் அப்படின்றலாம். இதெல்லாம் போய் இதை நம்புறது. தக்கியானு செத்து எத்தனை வருஷம் ஆகுது. அது நடந்த சம்பவம் உண்டு, அவங்களுக்கும் தெரியாது. இப்படி ஒரு கூட்டம் வாலிபர்கள் எழுப்பி நாங்கள் பேசினாங்க போனாங்க. அப்போ இன்னொருத்தர் இருந்தார், அரசனுடைய முஷியர், அவருடைய அட்வைசர். அதெல்லாம் இஸ்லாம் தான் அந்த காலத்தில். அவர் சொன்னார், அவசரப்படுவான காதியார், இவரை கட்டி வச்சு அடித்தாங்க சாட்டியால் எல்லாம். ஒன்று இவரை துன்புறுத்துவானு, எனக்கு கொஞ்சம் நிரூபிக்க டைம் கொடுங்க, விசாரிப்போம், வேறு யாருன்னு சொல்ல தெரியட்டும். பேரை கேட்டால் மேக்சிமினியர். உங்களோட கூட யார் வந்த அந்த மற்ற 5 பேருடைய பேரையும் சொன்னார். யுரானியூஸ், மற்றவங்க தில்மீஹா, அவங்களோட பேரெல்லாம் சொன்னாப்புல. பேர்கள் இது இந்த முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட பேர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். அப்போ நிரூபிக்க பார்த்தாங்க. எப்படிண்டு சொன்னால், என் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் காட்டுறேன்ண்டு. உங்களோட வீடாண்டு எங்கே இருக்குண்டு கூட்டிகிட்டு போகிறார். 300 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மாறிட்டுது. இன்னும் சிலை ஒன்று இருந்துச்சு, அவனுக்கு பைத்தியம், இனங்க சிலை இருந்துச்சுன்னு கேட்டாங்க. இருந்துச்சு தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை, எல்லாம் மாறிட்டுது. அப்படியே கொண்டு வைத்து ஒரு மாதிரியா சின்ன அடையாளங்கள் இருந்துச்சு இவங்களோட வீட்டுடைய. இந்த இடம்தான் இந்த. அப்போ முன்னால் தோண்டி காட்டினாரு, பார்த்த சின்ன அந்த அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கு மாதிரி ரகசிய வழி இருந்துச்சு. சரி, வேற என்ன இது? உள்ளுக்கு பொம்பு வைத்து பார்ப்பேன், என்னுடைய வீடு தான்ண்டு. அது சொன்ன, உங்களோட வீடு இல்லை, இது இன்னாருடைய வீடு. இன்னாரா? நான் நேற்று வரையும் இந்த வீடு இன்னார் வேறு. அப்பா சொன்னார், காலையார் இவன் பொய்யன் பாரு, எங்களை போட்டு பைத்தியாரன் ஆக்குறேன், பேச்சை கேட்கவானு. அவசரப்படாங்க, என்ன செய்ய உள்ளு போய் பார்ப்போம்.
உள்ளே போனால் இவருடைய கொள்ளு பேரன், அவர் தாடியெல்லாம் பழுத்து வயசாகி, இவருடைய கொள்ளு பேரன்டா எத்தனையோ 3-4 பரம்பரைக்கு பின்னாடி வந்தவர். அப்போ இவர் பாட்டனார், இவர் யங் ஆகிக்கிறாரு, ஒரு 30-35 வயசு. பாட்டனார் 70-80, இந்த பேர பிள்ளைக்கு 80-90 வயசு, தாடியெல்லாம் பழுத்து போன போல் அவருக்கும் குழம்பிட்டார். அப்புறம் அங்கே ஃபோட்டோ இருந்துச்சு இவருடைய வரைஞ்சது, இது ஏண்ட ஃபோட்டோ தான் சொன்னார். அப்போ சரியாக தோதுவாக இருந்துச்சு. இதை வச்சு மட்டும் நம்பேலாத. இன்றைக்கு உலகத்தில் 7 பேர் சொல்லுவாங்க, 7 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்கண்டே, நம்பேலாத மாதிரி. அதுக்கு பிறகு நான் எப்படி நிரூபிப்பேன், என்ன யார் நம்புகிறாங்க இல்லையாண்டு. அப்போ இவர வைஃபை மாதிரி ஒரு பிள்ளைக்கும் பொம்பளை உண்டு. அது பார்த்தால் அவட பேத்தி, இந்த இவருடைய பேர் கொள்ளு பேரனுடைய பேத்தி அவள். சொல்லார், நான் இவர வைஃபா, நான் இல்லைண்டு, என்னதான் குழப்புறாங்க, பைத்தியம் முடிக்கும் போலேக்குன்னு சொல்வார். அது பிறகு அந்த அவருடைய ரூம் உண்டு, லைப்ரரி, அதுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அந்த கபட்டை ஒதுக்கி காட்டுவார். பார்த்தவளுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கும் பின்னால், இப்போ ரகசிய வழி. இது எப்படி தெரியும்? என் வீட்டில் நான் அமைச்சது எனக்கு எப்படி தெரியாது, எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவார். அதெல்லாம் போவாங்க. பின்னால் ஒரு வழி ஒன்று இருக்கும், ஒரு கதை உண்டு, ரகசிய வழி. அதை திறந்து உள்ளுக்கு போய் இவரை ஒய்ஃபில் ஃபோட்டோ கொண்டு காட்டுவார். சொன்னால், இந்த ஃபோட்டோ நான் தான் கொண்டு விட்டு வச்சேன், என் ஒய்ஃப் தொங்க போடவான்னு சொன்னால், அதை பாருங்கள் இவருக்கு ஒத்து வருது. உண்மையில் 2 பேரும் சேம் ஆகிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசிக்கு ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு பிறகு சொல்லார், நான் மட்டுமல்ல, இன்னும் 7 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்கறதுக்காண்டி போவாங்க. ஹைர். அப்போ அதில் ஒரு மற்ற ஹக்கீக்கத் மக்களுக்கு வழங்கும், அல்லாஹு தாலா மௌத்தானவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பார். 300 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் இப்போ இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் மௌத்தாகிட்டாங்க. அதுக்கு பிறகு குஹைக்கில் போய் இவங்க துவா செய்வாங்க, யாருங்கிற உயிர் எடுத்துட்டு எங்கள் குலகத்தில் வாழ இல்லாது. என்ன உண்மையில இவர் வாழ்றாரு, அவருடைய மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பத்தில் சேர்ந்த நிறைய உறவுகள் இல்லை. இந்த பேர பிள்ளைகள் எல்லாம் வயசாளிகள் ஆகிக்கிறாங்க. உலகத்தில் நிலம் அப்படியே மாறிட்டுது. அதுக்கப்புறம் துவா செய்வாங்க, உயிர் எடுக்க சொல்லி எல்லாம் உயிர் எடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்டா, இது அல்லாஹ்வுடைய குதரத். அல்லாஹு தாலா தன்னை பற்றி வழங்கப்படுத்துறான்னு இது மாதிரி அத்தாட்சிகள் அல்லாஹ்க்கு செய்ய இயலும், நிறைய இறக்கி காட்டேலும். இதன்றைக்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கு, இது கதை அல்ல, இதில் நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு இருக்குது. அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்துகிறான். எப்படி அல்லாஹ் அவர்களை 300 வருஷம் எந்த உணவும் இல்லாமல், அவங்கள தாகம் இல்லாமல், தண்ணி தேவை இல்லாமல் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து திரும்ப எழுப்பினானோ, இதே மாதிரி எங்களையும் அல்லாஹு தாலா வைக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் சொல்லலாம், சாப்பாடு தேவை, சாப்பாடு இல்லாமல் வாழ இயலாது, தண்ணி இல்லாமல் வாழ இயலாது, உடுப்பு இல்லாமல் வாழ இயலாது. 300 வருஷமாக வேறு எந்த ஆடையும் தேவைப்படலை, ஒரே உடுப்பில். பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ஒரு மைதானம், தீ என்ற மைதானத்தில் சுத்த வச்சாங்க. 40 வருஷங்கள் சுற்றினாங்க. காலையிலேருந்து நடப்பாங்க, நடந்து மிச்ச தூரம் நடப்பாங்க, இருட்டாகிடும். இருட்டாகினாப்பில் சரி இன்றைக்கு இங்கே தங்குவோம், நாளைக்கு ஊரில் நுழைவோம்னு சொல்லி தங்கிடுவாங்க. காலையில் நோய் பார்த்து அங்கே தான் இருப்பாங்க, எங்கேருந்து போனால் அங்கே இருப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் மரம் நடக்கிறது. சுற்றி போய் உதாரணமாக ஷோனண்டாயிலேருந்து போகிறவங்களே, இப்போ ஃபூஜிக்கு போகிறோம், நகோயாவுக்கு போகிறோம், நடந்து நகோயா கிட்ட மாதிரி வந்திக்கும். இப்போ இருட்டாகிடும். சரி இன்றைக்கு நைட்டில் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையிலே போயிடணும்னு தங்கிடுவாங்க. காலையில் நோய் பார்த்து திரும்ப ஷோனண்டாயில் தான் இருப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் 40 வருஷம் எல்லாம் சுத்த வச்சான். 40 வருஷம். இப்போ இந்த காலத்தில் அல்லாஹத்துல மண்ணு சல்வா, சாப்பாட்டுக்கு மண்ணு சல்வா 2 உணவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சான். ஒரு பனிக்கட்டி மாதிரி ஒன்று, அடுத்து இன்னொரு பறவை ஒன்று. இதான் அவனோட சாப்பாடு. சொர்க்கத்தில் நல்லா இறக்கி கொண்டு இருந்தாங்க. அடுத்தது குழந்தைகள் பிறக்கும். அந்த பயணத்தில் அவனுக்கு குழந்தை பிறக்கெல்லாம் நடந்துச்சு. பிறக்கக்கூடிய குழந்தை ஆடையோட பிறக்கும். அந்த குழந்தை பிறக்க அது ஆடையும் பெருசாகி கேட்டவங்க ஃபிட் ஆகிட்டு போகும். எந்த தொழிலும் செய்யலை. 40 வருஷம் அல்லாஹத்துல அவனுக்கு இப்படி செஞ்சான். அல்லாஹ் கேளு, மார்க்கங்களை தொழில் செய்யவானு சொல்லவும் இல்லை, சாப்பிடவானு சொல்லவும் இல்லை, குடிக்கவானு சொல்லவும் இல்லை. இதை நோக்கமாக ஆக்கிக் கொள்ளாதீங்கன்றதான் அல்லாஹ் சொல்றான். இதான் எல்லாம் இல்லை. எங்களை வாழ்றதுக்கே சாப்பிட்றதுக்கு வாழ்றது, சம்பாதிக்கிறது சாப்பிட்றது, சம்பாதிக்க, இப்படியே எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. இதே ஒரு நோக்கம் மாதிரி. அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையோட நோக்கம்.
நோக்கம் மறுமையிட வாழ்க்கை. மறுமையிட வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அப்போ அதனால் அந்த வாழ்க்கை நீண்டது, முடிவே இல்லாதது. உலக வாழ்க்கை குறுகியது. அல்லாஹ் சொல்லான், பல் துசிருனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, ஆனால் வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, மறுமை தான் சிறந்தது, நிரந்தரமானது. உலகம் அழிஞ்சு போயிடும். 40 வருஷமாகுது, 50 வருஷமாகுது, 100 வருஷமாகுது, அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு 60-70 வருஷத்தை தாண்டிட்டா அதுக்கு பிறகு கண் பார்வை குறையுது, பேச்சு தெளிவில்லை, நடக்க முடியாது, காது கேட்குது இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் காலம் போக்கில் சொல்லுவாங்க, யார்கிட்ட கேட்டாலும் சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஊரு போன்னு சொல்லு, கபரு வாவான்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு பெரிய ஆசை வராது. ஏன்? கண் பார்வை இல்லை, காது கேட்காது, நடந்து கொள்ளையெல்லாம் திடீர்னு விழுந்துருவாங்க, கை வழக்கம் போதா, பிள்ளைகளும் கூட மதிக்கிறத குறைச்சிடுவாங்க, மதிப்பு குறைஞ்சிடும், ஒதுக்கிடுவாங்க. நோய்கள் சிலவங்க படுத்தாமல் படுக்க அதுக்கு முன்னாடியே. அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு. இது எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? அந்த கடைசி காலத்தை விட்டு போட்டால் ஒரு 60-70 வருஷம் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சு. கூடினா 100 வருஷம். ஆனால் மறுமையோட வாழ்க்கை முடிவே இல்லாதது. 100 வருஷம் அல்ல 1000 வருஷம் அல்ல 10,000 வருஷம் அல்ல 1,00,000 வருஷம் முடிக்காது. தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். வருஷங்கள் எண்ணிக்க முடியாது. அவ்வளோ நீண்டகால வாழ்க்கை இருக்குது. இப்போ நானும் நீங்கள் யோசிக்கணும், இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு முன்னாடி இருக்குது, நான் அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சுக்கிறேன்? இன்றைக்கி நாங்கள் ஜப்பானில் 5 வருஷம் 10 வருஷம் சிலங்க 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு மேலே இன்றைக்கி நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஊர்லேயும் அப்படித்தான். இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் தொழிலுக்காக வேண்டி கொடுத்து ஆயில கொடுத்து முயற்சி செய்கிறாங்க. சிலவங்களுக்கு தொழுகை பற்றி கவலை இல்லை, சிலவங்க ஹராம் ஹலாலை பற்றி கவலை இல்லை. வட்டியை சம்மந்தப்படுத்தி பேங்க் மூலமாக காசு எடுத்துக்கொண்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு? உலகத்தில் நிம்மதியாக வாழணுண்டு. ஆனால் உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? 60-70 வருஷங்கள். அதுவும் ஷுவர் இல்லை, எந்த கேரண்டியும் இல்லை. ஆனால் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கொஞ்ச கால வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிறோமே, முடிவே இல்லாத மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன தயாரிப்பு செஞ்சுக்கிறோம்? கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்தா என்னோடய வாழ்க்கையை நாங்களே முடிவெடுத்து கொள்ளிடும். இன்றைக்கி ஒரு இடத்துல கஷ்டத்தில் போனோம். அங்கே அந்த கணக்கு கொஞ்சம் முன்ன பின் ஆகிக்கின்னு பெரிய தலையை பிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை 3ஆம் மாதம் வரும்பொழுது, சிலவங்களுக்கு டிசம்பர் வரும்பொழுது ப்ராஃபிட் கூட மாதிரி வந்திருக்கும். டெக்ஸ் கட் ஒன்று பிரச்சனை, சிலவங்களுக்கு பில்லுகள் இல்லை, சிலவங்களுக்கு அது இல்லை இது இல்லை, நிறைய பிரச்சனைகள். அப்போ நான் கேட்ட எத்தனை வருஷத்துடைய கணக்கு? இது 1 வருஷத்துடைய கணக்கு. நீங்கள் அந்த 1 வருஷத்துடைய கணக்கு காட்டி இவ்வளோ தடமாறுறோம், இவ்வளோ பிஸின்னு சொல்கிறோம், ஒன்றுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். மௌத்துக்கு பிறகு எல்லா கேள்வி கணக்கு கேட்பாங்க, கணக்கு காட்டி ஆகணும். அது 1 வருஷத்துடைய கணக்கு இல்லையே, அது எத்தனை வருஷத்துடைய கணக்கு? 60 வருஷம் வாழ்ந்தால் 60 வருஷத்துடைய கணக்கு, 100 வருஷம் வாழ்ந்தால் 100 வருஷத்துடைய கணக்கு. முந்தைய சமுதாயம் 500, 600, 1000 வருஷம் வரையும் வாழ்ந்தாங்க. அவங்க அந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தாங்க. அங்கே போய் சொல்ல இயலாது, ஏமாற்ற இயலாது. இங்கே ஆடிட்டர்கிட்ட சொல்லி கணக்கு முன்ன பின்ன ஆக்கி நாங்கள் சொல்ல மாதிரி அமைச்சு கொள்ளையிலும், லோஸ்ட் காட்டேலும். ஆனால் அங்கே ஏழுமா இயலாது. அங்கே ஒரு எண்ணெய் கூட தவறாக காட்டவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒரு சதத்தை கூட எங்களால் ஒன்றும் செய்யலை. எல்லாம் கணக்கு கொடுத்தாகணும். அதனால தான் காலம் பெருமதி மிக்கதல்ல, அது சத்தியமணியை சொல்கிறோம். வலாசம் காலத்துமே சத்தியமாக. என்னோட காலத்தை ஒவ்வொரு செகண்டை பற்றி நாங்கள் கணக்கு கொடுத்தாகணும். அந்த சகோதர பெரியார்களே, இந்த வாழ்க்கை இருக்குது, இது நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போகிறதுக்காண்டி அல்ல, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக வேண்டி. இந்த வாழ்க்கையை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களை விட பெரிய நஷ்டவாத உலகத்தில் யாருமே இல்லை. அதே நேரத்தில் இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனமாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களை விட வெற்றியாளர்கள், கண்ணியவான்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா பிரயோஜனமாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்துருக்கிறான். அதுதான் என்னோட கால நேரங்களை தீனுக்கு தோதுவாக அமைச்சு கொள்ளுது. அல்லாஹுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் அமைச்சு கொள்ளுது.
இது கேள்வி கணக்கு லேசாக்கும். அல்லாஹ் கேட்டால் சொல்லணும், எல்லாம் நீ சொன்ன மாதிரி சம்பாதிச்சேன், நீ சொன்ன மாதிரி செலவழிச்சேன், உன் நபி காட்டி கொடுத்த வழிமுறை பிரகாரம் சம்பாதிச்சேன், அவங்க சொன்ன மாதிரி செலவழிச்சேன். நீ எப்படி உடுக்க சொன்னாய், உன் நபி எடுத்து காட்டினாங்களோ அதை மாதிரி நான் உடுத்தேன். அவங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன், அவங்க சாப்பிட்டு குடிச்ச மாதிரி குடிச்சேன், அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்தின மாதிரி நடத்தினேன்னு சொல்லிட்டா லேசி. நபி எப்படி செஞ்சாங்க அல்லாவுக்கு தெரியும். அதன் தீன், அந்த தீனங்களோட வாழ்க்கையில் வாரத்துக்கு முயற்சி செய்யணும். இது வீட்டில் இருந்து கொண்டு அடைய முடியாது, அதில் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் பார்த்து தீனை படிக்கலாது. அறிவை பெருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை, ஹிதாயத்தை, தீனுடைய பிரகாசத்தை என்னோட வாழ்க்கையில் கொண்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு நான் முயற்சி செய்யணும். என்னோட கால நேரங்களை எடுத்துக்கொண்டு எல்லாரும் தீனுக்காண்டி பாடுபடணும். எவ்வளோ கால நேரங்களை தீனுக்காண்டி தியாகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். வஸ்துக்களை கொண்டு வாழ்க்கை பிரகாசிக்கிறது இல்லை. என்னோட வஸ்துக்கள்டா உலக பொருள்கள், காசு, பணம், வாகனம், இதை வச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் செழிப்பாக்க முடியாது. வாழ்க்கை செழிப்பாகிறது தீனை கொண்டு தான். தீனை வச்சு தான் செழிப்போம். அது வீடு இல்லாட்டியும் சரி, உடுக்க சரியான உடை இல்லாட்டியும் சரி, சாப்பிட ஒழுங்கான ஒரு உணவு கிடைக்காட்டியும் சரி, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குவான், நிம்மதி உள்ளதாக ஆக்குவான். அதனால் அந்த தீனங்களை வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு தான் என்னோட கால நேரங்களை எடுத்துக்கொண்டு தீனுக்காண்டி பாடுபடணும். இன்றைக்கி இது எங்களுக்கு பெரிய ஒரு தேவையாக தெரியுதில்லை. இன்றைக்கி துனியாவோட தேவைகள் எங்களுக்கு பெருசாக தெரியுது. துனியாவுக்காக நீ சம்பாதிக்கணும், அலையணும், பாடுபடணும், கஷ்டப்படணும் என்று மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. அதனால் யாரும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாக எழும்பி நாங்களே போகிறோம் எங்களோட வேலைகளுக்காக. வாகனம் தேடி நாங்கள் போகிறோம், துண்டு வைக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம், வாகனத்திலுக்கு நாங்கள் போகிறோம். என்ன டயர்ட் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு பெருசாக இல்லை. அதே நேரத்தில் துனியாட தீனுடைய தேவை ஒன்று வரும் பொழுதோ இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் மழையாக இருக்குது, காற்றாக இருக்குது, யுக்கி விழுது, அது இது பல காரணங்கள் சொல்கிறோம். துனியாட தேவைக்காண்டி எங்களை தகாசாக்கள் தேவைகளை நாங்கள் சுருக்கி கொள்கிறோம் அல்லது அதை இல்லாமக்கிறோம், அதை நாங்கள் லேசாக கருதுகிறோம். தீனுக்கு வரும்பொழுது ஷைத்தான் அதை பெருசாக காட்டுறான். இதனால் எங்களோட வாழ்க்கை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், நான் நல்லா வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன். இதெல்லாம் உண்மையான வாழ்க்கை எங்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுது. உண்மையான நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் தீனில் வச்சுக்கிறான். நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் அதை 2 இறைநேசர்கள் பேசிக்கொண்டாங்க, நல்லடியார்கள். ஒருத்தர் சொல்கிறாரு மற்றவர்கிட்ட, எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷத்தை இந்த அரசர்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்க நாடுகளை பிடிக்கிறதுக்கு யுத்தம் செய்கிறத விட்டு போட்டு எங்களோட யுத்தம் செய்வாங்க, அந்த நிம்மதி அடைகிறதுக்காக, அதை கொள்ளை அடிக்கிறதுக்காக. உண்மையான நிம்மதியை அல்லாஹ் தீன்தாரிகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான். உண்மையான கண்ணியம் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன். உண்மையான கண்ணியம் அல்லாஹுக்கு சொந்தம், ரசூல்மாருக்கு சொந்தம், இதே மாதிரி மூமின்களுக்கு சொந்தம். அப்போ எங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறண்டா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தீனோட கழிச்சு கொள்ளணும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்காண்டி தான் ஜமாத்தில் நாங்கள் வெளியாகிறோம். 4 மாதம் 40 நாள், மாதம் 3 நாள் ஜமாத்துகள். வேறு எந்த நோக்கம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹுடைய தீனை கொண்டு வரோம், எங்களோட வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரும். இதே மாதிரி எங்களோட சகோதரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கிடைக்கும். அதுக்கு தான் நேரங்காலத்து கொடுக்க வேண்டியது. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? அவசரமாக ஒரு 40 நாள் போகிறதுக்கு யார் தயார் இன்ஷா? 4 மாதத்துக்கு எனக்கு தஷ்கீல் பண்ணப்படுது. 40 நாளைக்கு என்ன சொல்லுங்களேன், யார் தயார் இன்ஷா அல்லாஹ்?